சென்னையிலேருந்து காரை எடுத்துக்கிட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கே நம்ம கிளைண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு அவங்க காரோட சேலத்தில் ட்ராப் பண்ணோம். அதுதான் இந்த டியூட்டி. நம்ம சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுறோம். கண்ணாடியில் அழுக்கா இருந்துச்சுன்னு தொடச்சிட்டோம். இதெல்லாம் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 வீடியோ. நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே. பாதி தான் கட்டி முடிச்சிருக்காங்கன்றதுனால குடியாத்தம்லாம் கிராஸ் பண்ணி தான் இந்த ரோடு இப்போ பிடிக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சின்னதாக ஒரு ஹில்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஏறி கிராஸ் பண்ணி தான் அந்த ரோடு போய் ஜாயின் பண்ணணும். இந்த ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மூணுமே பார்டரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நைட் டைமில் இந்த ரூட்டில் போகிறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போதைக்கு இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நான் போக வேண்டிய கெம்பகோட ஏர்போர்ட்டுக்கு இது ரொம்ப ஷார்ட், அதனால தான் இந்த ரூட் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்க பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் இருக்கு. ஃபைனலி அந்த நியூ ரோடு நம்ம இப்போ பிடிச்சிட்டோம். ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கர்நாடகால. ஸோ அதில் தான் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்ல ஸ்பீட் லிமிட் என்னவா செட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, காருக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடும், பஸ்ஸுக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடும் செட் பண்ணிருக்காங்க. ஓவர் ஸ்பீடா போனா உங்க பேங்க் பேலன்ஸை காலி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பைக்ஸ் எல்லாம் இந்த ரோட்ல அலோடே கிடையாது. ஃபைனலி நம்ம ஆன் டைமுக்கு பெங்களூர்ல இருக்க கெம்பகோட ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம கிளைண்ட் லண்டன்ல இருந்து வராங்க. இங்க ஒரு 1 மந்த் இருக்க போறாங்க. ஸோ லோக்கல் யூசேஜ்க்காக அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த காரை வாங்குறாரு. நம்ம வந்த காரை கீழே பார்க்கிங் போட்டு நம்ம சாரை வெல்கம் பண்ண வந்துட்டோம். பார்க்கிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 1 ஹவருக்கு 150 கலெக்ட் பண்றாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்குல்ல. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சாரை கூட்டிட்டு பெங்களூர் டிராஃபிக்லாம் தாண்டிட்டு நம்ம சேலத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். பெங்களூர் டு சேலமே பாத்தீங்கன்னா டோட்டலா 200 கிலோமீட்டர்ஸ் வருது. ஃபைனலி 2 மணி நேரம் கழிச்சு நம்ம பெங்களூரை கிராஸ் பண்றோம். கிருஷ்ணகிரில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரே நம்ம கிட்ட இந்த காரை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா ஓட்டினாரு. ஃபைனலி நம்ம இறங்க வேண்டிய லொகேஷன் வந்துச்சு. இங்க இருந்து சேலம் பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்கே நம்மள சேஃபா இறக்கி விட்டு அவர் கிளம்பிட்டாரு. டியூட்டியும் சிறப்பா முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பஸ் ஏறி சென்னை கிளம்பிட்டு தான். டாடா பை, டேக் கேர்.